நம்ம கூட படிச்சவன், நம்மளோட இருந்தவன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி மேல போயிட்டான், நம்மளும் இப்படியே இருக்கிறோமே, ஒப்பிடாதீங்க. அந்த மனநிலைக்கு வராதீங்க. அது உங்களை தாழ்வு மனநிலைக்கு கொண்டு போகும். இறைவன் மீது திருப்தியற்ற ஒரு விரக்தி மனநிலைக்கு கொண்டு போகும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும், அடி வந்தாலும், உதவி வந்தாலும், என்னையை விட அடிபட்டவன், கஷ்டப்பட்டவன், துன்பப்பட்டவன் உலகத்துல இருக்கிறான் என்று அதை நம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, 3 வேளை சாப்பிட்டு இருக்கோம், ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரோட்ல உழந்துகிட்டு இருக்கிறாங்களே, நல்ல உடை அணிந்து நல்ல மரியாதையோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது கூட கிடைக்காமல் விரட்டப்பட்டிருக்கிறார்களே என்று நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நாம் காணும் பொழுது அங்கே எதிர்மறையான அந்த ஆற்றல் உள்ளத்தில் பிறக்கும். இந்த கண்ணோட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஆனா முஸ்லிம்களிடத்தில் பலரும் இந்த கண்ணோட்டத்தை தவற விட்டவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் கம்பேர் தான். குழந்தையை படுத்து வளர்க்கறதுல இருந்து கம்பேர். பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அவன் அண்ணனை பாரு, இங்க பாரு, அங்க பாரு, மத்தவங்களோட கம்பேர் பண்ணியே மட்டம் தட்டுவது, அவங்களை முடக்கி போடுவது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில மத்தவங்களோட கம்பேர் பண்ணியே நொந்துக்கிறது, வெந்துகிறது. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம். இந்த கண்ணோட்டம் நம்மளை முடக்கும், நம்முடைய உள்ளத்தை வெறுமையாகும். காலத்தை அல்லாஹ் சுழல விடுவான். மேலே இருப்பவன் அவன் எவனாக இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகும். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற பல்வேறு நியதிகளில் இதுவும் ஒரு நியதி. அவன் மேல உள்ளவங்களை பார்த்து மனம் ஏங்குவதோ வெதும்புவதோ கூடாது. கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், இந்த கண்ணோட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வாழ்க்கைக்கான பக்குவத்தை, வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்ப்போம். கஷ்டங்களை, துன்பங்களை ஒரு அனுபவமாக, தடைகளை வாய்ப்புகளாக, சோதனைகளை இறைவனின் பயிற்சிகளாக நம்முடைய கண்ணோட்டம் அமைந்துவிடும் என்று சொன்னால் மிக உறுதிமிக்க உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற, வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருகிறோம். எல்லோருக்கும் பொதுவான ஒரே சூழல் என்று நாம் நிறைய விஷயங்களை பட்டியலிட முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளால் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய முடிவு, அவனுடைய நகர்வு எப்படி அமைகிறது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை சந்திக்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, அந்த விஷயங்களை எந்த கண்ணோட்டத்தோடு, எந்த பார்வையில் நாம் அதை அணுகுகிறோம், எந்த கண்ணோட்டத்தோடு நாம் அதை பார்க்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய வாழ்க்கை பாதைகள் தீர்மானிக்கப்படும். நான் எப்படி இந்த விஷயத்தை அணுகிறேன், நான் எப்படி இந்த விஷயத்தை, என்னுடைய கண்ணோட்டம் என்ன என்கின்ற அந்த விஷயம் ஒட்டுமொத்த முடிவையுமே தலைகீழாக புரட்டி போடக்கூடியதாக அமைந்துவிடும். ஒரு பயணத்தில் ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு கல் அல்லது ஒரு தடுப்பு அவருக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது ஒருவருடைய கண்ணோட்டம் இதோடு நம்முடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு, தடுக்கப்பட்டு விட்டோம் என்ற மனநிலைக்கு வருவார். அதே வேறொருவர் அதை ஒரு வாய்ப்பாக கருதுவார். ஒரு தடை வந்தாலும் அதை நாம் தகர்த்தெழுந்து விட்டு செல்ல வேண்டும், அதை தாண்டிய நம்முடைய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் வேறொருவர் பார்ப்பார். ஒரே பயணம், ஒரே பாதை, ஒரே லட்சியம். ஆனால் சில இடர்கள், சில துன்பங்கள், சில சோதனைகள் வரும்பொழுது அதை பார்க்கிற மக்களின் கண்ணோட்டங்கள் வேறுபடுவதை கண்கூடாக பார்க்கிறோம். அந்த கண்ணோட்டங்கள் அவர்களுடைய முடிவுகளை மாற்றி அமைப்பதாக இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்போ உலகில் ஒரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் அவன் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது.
ஒரு குடும்பமா ஒரு குடும்ப தலைவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், ஒரு சமூகமா ஒரு சமூக தலைவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்துவதில், தம்முடைய சமுதாய மக்களை வழிநடத்துவதில் எப்படியான கண்ணோட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சான்றுகளாக இருக்கிறது. அவ்வளவு படிப்பினைகளும் பாடங்களும் கொட்டி கிடக்கிறது. அப்ப சூழல் ஒன்றாக இருந்தாலும் அந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான் என்பதை வைத்து முடிவுகள் மாறுகிறது என்பதற்கு எண்ணற்ற வரலாறுகளில் ஒரு சில வரலாறுகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய அந்த கண்ணோட்டம் அந்த பார்வை மாறும் பொழுது முடிவுகள் மாற்றியமைக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அங்க ஒரு அரசாட்சியை அமைச்சிட்டாங்க. குறைஷிகளுக்கு தாங்க முடியல, மக்கத்து முஸ்ரிக்கீன்களுக்கு தாங்க முடியல. மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைவரும் முன்று கொடுக்கிறார்கள், ஒருவர் விடாமல். குறைஷிகளிலிருந்து பல்வேறு யூத குலத்திலிருந்து மக்கத்து முஸ்ரிக்கீன்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மதீனாவை ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்துவிட வேண்டும், அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற மனநிலையோடு அனைவரும் ஒன்று திரண்டு மதீனாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே கிடைச்சிருச்சு. இப்படி எல்லாம் அணிதிரள்றாங்க, மதீனாவை படையெடுத்து தாக்குதல் தொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க என்ற தகவல் முன்கூட்டியே நபி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மசூராவை கூட்டுறாங்க, ஆலோசனையை கூட்டுறாங்க. பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், நம்மளை எதிர்த்து வர்றான்னா நாமளும் எதிர்த்து நிற்போம், வெட்டொண்டு துண்டொண்டு எதா இருந்தாலும் பார்க்க தயார் என்ற மனநிலையில் வேகம் இருக்கணும். ஆனால் அதை எந்த கோணத்தில் அணுகுவோம், பரவலாக எல்லோரும் வாங்க ஒரு கை பார்த்துருவோம், என்னானாலும் சரி, கிடைச்சா வெற்றி இல்லைன்னா ஷஹீது, இப்படித்தான் அணுகுவோம். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் சல்மான் பின் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எல்லோருடைய கண்ணோட்டமும் எல்லோருடைய பார்வையும் வேறொன்றாக இருக்கும் பொழுது இவருடைய கண்ணோட்டம் இவருடைய பார்வை ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. என்ன சொல்றாங்க, நம்ம எதிர்த்து போரிட்டு யுத்தம் செய்கிற வழிமுறை அது ஒரு பார்வை ஒன்றாக இருந்தாலும், நாம் மதீனாவை சுற்றி பின்னாடி 2 மலை இருக்கு பாதுகாப்புக்கு, அதை தாண்டி வர்றது கஷ்டம், வந்தா இங்கிட்டு தான் வரணும், இங்கு நாம் சுற்றி ஒரு பெரிய பள்ளத்தை குழியை தோன்றி விடுவோம் என்று முடிவெடுக்கிறான். அதான் வரலாற்றில் கஸ்வத்து ஹந்தக் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அகல் யுத்தம், குழி தோண்டப்படக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை முன்வைக்கிறான். அரபுலகம், அரபியர்கள் அப்படியான ஒரு போர் யுக்தியை இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்நாள கண்டதே இல்லை. அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அப்படியான ஒரு விஷயத்தை சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சம்பவத்தில் நமக்கு நிறைய பாடம் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னைய மீறியா, என்னுடைய அறிவை மீறியா, என்னுடைய திறமையை மீறியா என்ற கண்ணோட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் பலருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அதில் ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் யோசனைகளும் வரும். அந்த யோசனைகள் வரும் என்பதற்கு பாடம் இந்த நிகழ்வு. அப்படியான யோசனைகளும் முடிவுகளும் முன்வைக்கப்படும் பொழுது, என்னை விட நீ யாருப்பா சொல்றதுக்கு, ஜனாதிபதி நானு, தூதர் நானு, நீ என்ன நீ சொல்லி நான் கேட்க என்ற எண்ணம் இல்லாமல் சரியான கருத்தை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மன பக்குவத்தை தருகிற நிகழ்வு இதற்குள் அடங்கியிருக்கிறது. இப்படி எண்ணற்ற படிப்பினைகள் இதில் இருந்தாலும் நமக்கு இங்க தலைப்புக்கு தேவை சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்த அந்த கண்ணோட்டம். அந்த அகல் யுத்தம், குழி தோண்டியாச்சு, எதிரிகள் முற்றுகையிட்டுட்டாங்க, உள்ள இறங்கி வர முடியல. சமதரையா இருந்தா நேரடியா தாக்குவாங்க,
பெரிய பள்ளம், அவன் இறங்கி ஏறத்துக்குள்ள மேல இருந்து அம்பு. அப்ப முஸ்லிம்களுடைய கரங்கள் ஓங்கி நின்றது. அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரை, அதற்கு பிறகு சில ஆண்டுகள் எந்த ஒரு கூட்டுப்படையும் மதீனாவை முற்றுகையிட வேண்டும் என்று கனவில் கூட நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த நிகழ்வு ஏற்படுத்தி தந்தது. அப்போ ஒரு கண்ணோட்டம் மாறுவதினால் முடிவுகள் எப்படி மாற்றியமைக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல பாருங்க, முஅத்தா யுத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அந்த தூதரை கொலை செஞ்சிட்டாங்க. யுத்தம் செய்வதற்கு சமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே 3000 பேர் கொண்ட படையை அனுப்பி வைக்கிறாங்க போர்க்களத்திற்கு. யாரை நோக்கி? எப்படிப்பட்ட மக்களை நோக்கி? மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, அன்றைய ராணுவ தளத்தில் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க, இன்னைக்கு இருக்கிறான் அமெரிக்கா, உலக நாட்டாமை. இப்ப அவன் கதி தள்ளாடுது, அது தனி. ராணுவ பலத்தினால், அதிகார பலத்தினால், பண பலத்தினால் எப்படி உலகை ஆட்டுவிக்க நினைக்கிறானோ அது போன்ற ஒரு வல்லாதி மிக்க ஒரு சக்தியாக அன்றைக்கு திகழ்ந்தது. கனவுல கூட நம்ம அங்க படையெடுத்து போயிடக்கூடாது, போயிடணும்னு அரபிகள் நினைக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற அந்த படையை எதிர்த்து 3000 பேர் கொண்ட ஒரு சிறிய படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. வந்து பார்க்கறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பேர் இருப்பாங்கலாம் தெரியாது. வந்து பார்த்தா 3 லட்சம் பேர். எப்படி இருக்கும்? 3000 பேர் எங்க? சில வரலாறுகள் 2 லட்சம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இப்போ 3000 பேர் எங்க? 3 லட்சம் எங்க? ஏறி மிதிச்சாலே எல்லாம் செத்து போயிடுவாங்க. யுத்தம்லாம் செய்ய வேணாம், சண்டையெல்லாம் போட வேணாம். எல்லாரும் ஒரே நேரத்தில் தட தட தடன் ஓடி வந்தாலே போறோம். 3000 பேர் நசுங்கியே செத்து போயிடுவாங்க. அப்படியான ஒரு நிகழ்வு காட்சி கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. முந்தைய நாள் இரவு சஹாபாக்களுக்கு மத்தியில் பேச்சு, நம்ம திரும்பி போயிடலாமா, இங்கேயே உதவிப்படை வரும் வரை காத்திருக்கலாமா, இஸ்லாவுக்கு கடிதம் எழுதலாமா, பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவர்கள் வீரதீரமான உரையை அங்க முன்வைக்கிறாங்க. அமானு காத்திலு, நம்ம எண்ணிக்கைக்காகவும் நபர்களை வைத்தும் தான் யுத்தத்திற்கு வந்தோமா? இறைவனின் மார்க்கத்திற்காக நாம் யுத்தத்துக்கு வரலையா என்று பல வீர உரைகளை அங்க நிகழ்த்துறாங்க. அதை கேட்ட அனைவருடைய மனமும் மாறி, சரி நம்ம யுத்தத்துக்கு போகலாம் அப்படிங்கிற தயார் நிலையில் வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில் முன்கூட்டியே ஒரு முன்னறிவிப்பை செஞ்சுட்டாங்க. 3 தளபதிகள் ஸைத், ஜஅஃபர், அப்துல்லா பின் ரவாஹா 3 பேரும் கொல்லப்படுவார்கள் என்ற முன்னறிவிப்போடு தான் அந்த படை மதீனாவை விட்டு புறப்பட்டு சென்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்றே அஹத ராயா ஸைதுன் ஃபஉஸீப சும்ம ஜஅஃபர் ஃபஉஸீப சும்ம அப்துல்லா பின் ரவாஹா ஃபஉஸீப. கொடியை எடுத்து முன்னணியில் நின்று ஸைத் போரிட்டார், அவரும் கொல்லப்பட்டார். பிறகு ஜாஃபர் முன்னின்று போரிட்டார், அவரும் கொல்லப்பட்டார். பிறகு அப்துல்லா பின் ரவாஹா அவர் முன்னின்று போரிட்டார், அவரும் கொல்லப்பட்டார். 3 தளபதிகளுடைய கதையும் காலி, க்ளோஸ். இறந்துட்டாங்க, சகிதாக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த களம், அந்த படையினுடைய நிலை எப்படி இருக்கும்? இருக்கிறதே 3 லட்சம், அதுலயும் பல பேரை இறந்துட்டோம், அதுலயும் முக்கிய தளபதிகளை இறந்துட்டோம். ஒரு நெருக்கடியான ஒரு நிலைதான். அப்பதான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்தின் கொடியை கையில் எடுக்கிறார். எடுத்தால் இங்கேதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்களும் முன் எப்படி நாம் பயணித்தோமோ, எப்படி யுத்தம் செய்தோமோ, அதே பயணத்தில், அதே கோணத்தில், அதே கண்ணோட்டத்தில் யுத்தம் செய்திருக்க முடியும். போவோம், அடி யுத்தத்தில் களம் இறங்குவோம், கிடைச்சா வெற்றி, இல்லைன்னா ஷஹீதுன்ற பார்வையில் போயிருக்க முடியும். ஆனால் அவர்கள் சற்று களத்தை மாற்றி அமைக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கிறது. சாத்தியப்படி பார்த்தா இங்க இறைவனுடைய உதவியே அன்றி வெறும் 3000 பேர் கொண்ட படை 3 லட்சம் படை எதிர்கொள்ள முடியாது. யதார்த்தம் அதுதான். அப்ப திட்டம் திட்டுறாங்க. என்ன திட்டம்?
நம்ம நாளைக்கு, ஏன்னா அங்கெல்லாம் இரவுல, அப்ப அந்த காலத்துல இரவுல யுத்தம் நடக்காது, பகல்ல தான் யுத்தம். இரவுல மசூரா பண்றாங்க, நாளைக்கு நம்ம யுத்த களத்திற்கு போகும்போது முன்னணியில் நின்றவர்கள் எல்லாம் பின்னாடி வந்துருங்க, பின்னாடி நின்றவங்களையும் வலதுபுறத்தில் இருந்தவங்க இடதுபுறம் போயிடுங்க, இடதுபுறம் இருந்தவங்க வலதுபுறம் போயிடுங்க, இப்படியான ஒரு செட்டப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை முன் வச்சுட்டாங்க. அடுத்தது, உங்கள சிலர் தூரமா போயிடுங்க, இங்கிட்டு பக்கம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு செதறி போய் நீங்க என்ன செய்யணும்னா பெரிய புழுதிகளை கிளப்பி கொண்டு அந்த யுத்தத்தை நோக்கி வருவது போன்று நீங்கள் வரணும். இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுருச்சு. மறுநாள் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. வந்த படையினர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அது வரைக்கும் மமதையில இருந்தான், நம்ம 3 லட்சம் பேர் இருக்கணும், நேத்து பார்த்த முகம்லாம் இல்லையே, புதுசு புதுசா இருக்கிறாங்களே, ஆஹா புதுசு ஆளை இறக்கிட்டாங்க போல இருக்கு, புது படைகள் உதவி செய்ய வந்து விட்டது போல இருக்கு என்று ஒரு கலக்கம். அதோட முடியல, அப்படியே எட்டி பார்க்கறாங்க, தூரத்துல பெரிய புழுதிகள் பரப்பிக்கொண்டு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் களத்தை நோக்கி வருவதாக காட்சி அளிக்கப்படுகிறது. பார்த்தோன்னே கதி கலங்கிட்டாங்க. அப்ப பெரிய கூட்டுப்படை முஸ்லிம்களின் இந்த படைக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறது. அவங்களை இழுத்துட்டு போய் நம்மளை பாலைவனத்தில் வச்சு கதையை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. யுத்தத்தை விட்டு பின்வாங்கிடுவோம்னு சொல்லி பின்வாங்கி போனார்கள். முஅத்தா யுத்தம் மிகப்பெரிய வெற்றியாக முஸ்லிம்களுக்கு அமைந்தது. கனவுல கற்பனை பண்ண முடியுமா? வெறும் 3000 பேர் கொண்ட படை 3 லட்சம் பேர் கொண்ட படை எப்படி எதிர்கொள்ள முடியும்? சாத்தியம் இல்லை. ஆனால் கண்ணோட்டம் மாறினால் முடியும், நம்முடைய யுக்தியினுடைய வழிமுறை மாறினால் முடியும். அதற்கான மிக அழகான வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒருவருடைய அந்த ஒரு கண்ணோட்டம் ஒட்டுமொத்த களத்தையுமே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மிக முக்கியமான சான்றாக நமக்கு இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு மக்காவை நோக்கி வர்றாங்க, ஹஜ் செய்யறதுக்கு தடுக்கப்படுகிறார்கள். பிரபலியமான வரலாற்று நிகழ்வு நம்மெல்லாம் தெரிஞ்சிருப்போம். ஹுதைபியா உடன்படிக்கை தடுத்து நிறுத்தப்படுறாங்க, உள்ள எல்லாம் போக முடியாது, உங்களுக்கு நாட் அலௌடு, உள்ள எல்லாம் கிடையவே கிடையாது, நில்லுங்க, தடுத்து நிறுத்தப்பட்டாச்சு. உடன்படிக்கைக்கு வா என்று கூப்பிடுறான். முஸ்லிம்களின் படை பல யுத்தங்களை சந்தித்த அனுபவமும் ஆற்றலும் வலிமையும் படைபலத்தோடும் இராணுவ பலத்தோடும் வந்து நிற்கிது. சும்மா சாதாரணமா இல்லை. அப்படியான ஒரு கட்டமைப்போடும் ஒரு வலிமையான நிலையில் வந்து நிற்கும் பொழுது இவங்கெல்லாம் என்ன சுஜிபி மேட்டரை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ணோட்டம் இருந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உடன்படிக்கைக்கு உடன்பட்டு போறாங்க. சரி வாங்க உடன்படிக்கை வச்சுக்கலாம், ஒப்பந்தம் வச்சுக்கலாம் என்று உடன்பட்டு போறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தாங்க முடியல. எந்த அளவுக்கு தாங்க முடியலன்னா மனசு விட்டு கேட்டுறாங்க, அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் தானே நீங்க? பலா, நான் அல்லாஹ்வின் தூதர் தான்ப்பா. ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கிறாங்க, அலஸ்ன அலல் ஹக்கி வ அதுனா அலல் பாத்தில், நாம் சத்தியத்திலும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் இருக்கிறார்கள் என்பது உண்மை இல்லையா? பலா, உண்மைதான்ப்பா, உண்மைதான். ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஃபஅலாம நுஅதி தனியத ஃபி தீனினா இதன், பிறகு எதற்கு நாம் பணிந்து செல்ல வேண்டும்? பிறகு எதற்கு நாம் பணிந்து செல்லணும்? ஏன் நம்ம பணிந்து போகணும்? வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. சொல்ல பொறுமையா இருப்பா, பொறுமையா இருங்க, ஆஸ்வாசப்படுத்தி ஆறுதல் படுத்துறாங்க. நான் இந்த வருஷமே ஹஜ் பண்ணணும்னு சொல்லலையே, பொறுமையா இருங்க, அடுத்த வருஷம் பார்ப்போம்னு சொல்லி அவங்களை அப்படியே ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய பார்வை, அவர்களின் கண்ணோட்டம், நாம் பெரிய யுத்தங்களை எல்லாம் சந்திச்ச அனுபவம் இருக்குது, பெரிய படையோடு இன்னைக்கு நாம பலத்தோடு இருக்கிறோம், இவங்கெல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், பெரிய விஷயமே இல்லை, எதுக்கு பின்வாங்கணும்? நம்ம தான் சத்தியத்திலையும் இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் இறைவனின் தூதர் நம்மோடு இருக்கிறாங்க, இறைவனின் உதவியை அல்லாஹ் கொடுப்பான், இவ்வளவு இருந்து நம்ம எதுக்கு பின்வாங்கணுங்கிற கண்ணோட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணோட்டம், யுத்தம்னு சொன்னா அது பல இழப்புகளை ஏற்படுத்தும்,
பல காயங்களை ஏற்படுத்தும், பல வருடங்களுக்கு நீங்காத பல கவலைகளை ஏற்படுத்தும். ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் நிலவாது. அப்ப யுத்தம் செய்து இந்த களத்தை வெல்வதை விட நாம சற்று பொறுத்திருந்தால், சற்று காத்திருந்தால் சூழ்நிலை மாறும். யுத்தகலம் அல்லாத அந்த களத்தில் இஸ்லாமிய செய்திகள், போதனைகள், கருத்துக்கள் அந்த மக்களுக்கு இலகுவாக சென்று சேரும். அவர்கள் அதை உள்வாங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் கால அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற கண்ணோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அணுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு தலைவராக, குடும்பத் தலைவரோ, சமூக தலைவரோ, நிர்வாக தலைவரோ, யாரோ ஒரு மனிதனாக நாம் நம்முடைய முடிவுகளில் சற்று பின்வாங்கினாலும், ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சாலும் சரி, அந்த முடிவு, அந்த நகர்வு நம்மை 10 அடி முன்னாடி கொண்டு போகும்னா, எதிரில் இருப்பவர்களை வென்றெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்னா, ஒரு பலமான வலுமிக்க ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு பேர் உதவியாக இருக்கும்னா, அங்க நம்முடைய கௌரவம் என்ன, நம்முடைய மதிப்பு என்ன, நம்முடைய நிலை ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய பின்புலம் என்ன, நம்முடைய வரலாறு என்ன, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எதிர்கால தொலைநோக்கு பார்வை இருக்கும் பொழுது இப்ப நமக்கு அது இழப்பாவே இருந்தாலும், அது நமக்கு நஷ்டமாவே தெரிஞ்சாலும், பிறருடைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் வசவுகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டாலும், இந்த முடிவு, இந்த நகர்வு சமுதாயத்திற்கு நல்லது, சமுதாய மக்களுக்கு நல்லது என்ற நிலையில் நம்முடைய முன்னெடுப்பு இருக்கும்னா, அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்கும் என்ற நிலையில் நம்முடைய முன்னெடுப்பு இருக்கும்னா, நிச்சயம் அதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய கண்ணோட்டம் மாறும் பொழுது எப்படியெல்லாம் முடிவுகள் மாற்றியமைக்கப்படுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் இல்லை. யுத்தம் அல்லாத பல நிகழ்வுகள், பல சந்தர்ப்பங்கள், ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டம் மாறும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை, ஒரு சுமூகமான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் என்பதற்கு வாய்ப்புகளாக இருக்கிறது, ஆதாரங்களாக இருக்கிறது. அப்ப சுருக்கமாக சொல்ல போனால், சூழல்கள் ஒரு மனிதனுடைய முடிவை தீர்மானிப்பது இல்லை. பெரும்பாலும் அந்த சூழல்களில் ஒவ்வொரு மனிதனும் எந்த கண்ணோட்டத்தோடு அதை அணுகுகிறான் என்பதை பொறுத்துத்தான் முடிவுகள் அமைகின்றன. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் நாம் எந்த கண்ணோட்டத்தோடு அணுக போறோம் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு கண்ணோட்டத்தை சொன்னாங்க. ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கைக்குமான ஒரு கண்ணோட்டத்தை சொன்னார்கள். உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும். நீங்க உங்களுக்கு மேல்நிலையில உள்ளவங்களை பார்க்காதீங்கப்பா, உங்களுக்கு கீழ்நிலையில உள்ளவங்களை பாருங்க. ஃபஹுவ அஜிதரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அதுவே அல்லாஹுவின் அருளில் நீங்கள் நிராசை அடையாமல் இருப்பதற்கு ஏற்றதுன்னா. நம்ம கூட படிச்சவன், நம்மளோட இருந்தவன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி மேலே போயிட்டான், நம்மளும் இப்படியே இருக்கிறோமே, ஒப்பிடாதீங்க. அந்த மனநிலைக்கு வராதீங்க. அது உங்களை தாழ்வு மனநிலைக்கு கொண்டு போகும். இறைவன் மீது திருப்தியற்ற ஒரு விரக்தி மனநிலை கொண்டு போகும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும், அடி வந்தாலும், உதை வந்தாலும், என்னையை விட அடிபட்டவன், கஷ்டப்பட்டவன், துன்பப்பட்டவன் உலகத்தில் இருக்கிறான் என்று அதை நம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரோட்ல உழந்துகிட்டு இருக்கிறாங்களே, நல்ல உடை அணிந்து நல்ல மரியாதையோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது கூட கிடைக்காமல் விரட்டப்பட்டு இருக்கிறார்களே என்று நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நாம் காணும் பொழுது அங்கே எதிர்மறையான நன்றி உணர்வு, எதிர்மறையான அந்த ஆற்றல் உள்ளத்தில் பிறகும். இந்த கண்ணோட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஆனா முஸ்லிம்களிடத்தில் பலரும் இந்த கண்ணோட்டத்தை தவற விட்டவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் கம்பேர் தான். குழந்தையை படுத்து வளர்க்கறதுல இருந்து கம்பேர். பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அவன் அண்ணனை பாரு, இங்க பாரு, அங்க பாரு, மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே மட்டம் தட்டுவது, அவங்களை முடக்கி போடுவது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே நொந்துக்கிறது, வெந்துக்கிறது. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், கிடையவே கிடையாது. இந்த கண்ணோட்டம் நம்மளை முடக்கும், நம்முடைய உள்ளத்தை வெறுமையாக்கும். ரசூலுல்லாஹ் அழகான வழிமுறை சொல்லி தர்றாங்க.
உங்களுக்கு கீழ்நிலையில உள்ளவங்களை பாருங்க, மேல்நிலையில உள்ளவங்களை பார்க்காதீங்க. காலத்தை அல்லாஹ் சுழல விடுவான். மேலே இருப்பவன் அவன் எவனாக இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகும். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற பல்வேறு நியதிகளில் இதுவும் ஒரு நியதி. அவன் மேலே உள்ளவங்களை பார்த்து மனம் ஏங்குவதோ வெதும்புவதோ கூடாது. கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், இந்த கண்ணோட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வாழ்க்கைக்கான பக்குவத்தை, வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை பாதை தீர்மானிக்கப்படுகிறது. எனவே கஷ்டங்களை, துன்பங்களை ஒரு அனுபவமாக, தடைகளை வாய்ப்புகளாக, சோதனைகளை இறைவனின் பயிற்சிகளாக நம்முடைய கண்ணோட்டம் அமைந்துவிடும் என்று சொன்னால் மிக உறுதிமிக்க உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலைகளும், எந்த நிகழ்வுகளும், அதில் நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இறைவனின் அருள் நிறைந்த, நுண்ணறிவு மிக்க, சிந்தனை மிக்க, அறிவாற்றல் பெற்றிருக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.